சர்வசக்திக்கு என் வணக்கம். காரஜோதிடம், அரியலூர், திருஞான சம்பந்த ஜோதிடம், வார்த்தடிப்படை ஜாதக பலன், தமிழ் எண்ணின் ஜோதிடம். இந்த தமிழ் எண்ணின் ஜோதிடம் நான் சுயமாக உருவாக்கப்பட்டது. இந்த எண்களிடம் கிரகத்து அடிப்படையிலும், ராசி அடிப்படையிலும், சாணத்து அடிப்படையிலும், பற்பல வார்த்தைகள் அடிப்படையில் பலன்களும் யோகங்களும் தந்து கொண்டு இருக்கிறது. எண்ணும் எழுத்துந்தான் யோகத்தை தருகிறது. அது ஆண்டவன் வார்த்தையினால் நினைக்கக்கூடியது. ஆனால் வார்த்தை அடிப்படை ஜாதக பலன், அதான் வார்த்தை அடிப்படை ஜாதக பலன் நிறைக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணிலோ 9, 3 இதெல்லாம் கூட்டாக 12. அதோடைய விதிங்கிறது 3. அப்போ நிறையோட விதியின் 3. அப்போ நிறை 12 சாணத்துக்கும் 9 கிரகத்துக்கும் 20 நட்சத்திரத்துக்கும் பொருத்தமானது. ஆனால் நிறை 12, அதோடைய விதி என்பது 3. அடுத்த அந்த குறைக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணிலோ 3, 3 இதெல்லாம் கூட்டாக 6. அப்போ குறையோட விதியின் 6, நிறையோட விதியின் 3, குறையோட விதியின் 6. அப்போ எதிர்கட்சிக்கு 7 எழுத்து. அந்த 7 எழுத்துக்குரிய எண்ணில் 4, 8, 9, 7, 1, 2, 4 எல்லாம் கூட்டா 35. அதோடைய விதி என்பது 8. அப்போ எதிர்கட்சியோட விதியின் 8. எல்லா மாநிலத்திலையும் தோற்றவங்க எதிர்கட்சி ஆகிறாங்க, ஜெயித்தவங்க ஆளுங்கட்சி ஆகிறாங்க. அப்போ எதிர்கட்சியோட விதியின் 8. எதிர்கட்சி 8, 8ஆம் இடங்கிறது எதிர்கட்சி. ரொம்ப பயங்கரமான சாணம் அது. 8ஆம் இடங்கிறது ஆயுள் சான்று குறிப்பிடக்கூடியது. ஆனாலும் அவங்களுடைய ஆயுசால் அந்த எதிர்கட்சி சான்றத்தை பெறுகிறார்கள். அதான் எதிர்கட்சியோட விதியின் 8. ஆனாலும் ஆளுங்கட்சி. அடுத்ததாக ஆளுங்கட்சிக்கு 7 எழுத்து. அந்த 7 எழுத்துக்குரிய எண்ணிலும் 8, 9, 7, 1, 2, 4 எல்லாம் கூட்டா 31. அதோடைய விதி என்பது 4. அப்போ ஆளுங்கட்சிக்கு விதியின் 4. அப்போ ஆளுங்கட்சி வெற்றி பெற்றவர்கள் ஆளுங்கட்சியை மாநிலத்தை ஆளலாம். அந்த 5 ஆண்டுக்கு ஆளுங்கட்சிக்கு உரியவர்கள் ஆளலாம். அந்த 5 ஆண்டுக்கு. ஆனால் ஆளுங்கட்சியோட விதியின் 4. அப்போ ஆளுங்கட்சிக்கு விதியின் 4. அதுக்குரிய எணி 8, 9, 7, 1, 2, 4 எல்லாம் கூட்டம் 31. அதோடைய விதி என்பது 4. அப்போ ஆளும் கட்சிக்கு விதியின் 4. அடுத்தது சில்லறை கட்சிக்கு 7 எழுத்து. அந்த 7 எழுத்துக்குரிய எண்ணில் 4, 1, 4, 7, 1, 2, 4 எல்லாம் கூட்டம் 23. அதோடைய விதி என்பது 5. அப்போ சில்லறை கட்சியோட விதியின் 5. 5ஆம் இடத்தில் சென்று தான் சில்லறை கட்சிக்காரவங்க ஏதாவது நாட்டுக்கு சொல்லுவாங்க. ஆனால் சில்லறை கட்சிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சில விதிமுறைகளை எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு ஆளுங்கட்சி புரிஞ்சுக்கிறது தான். அப்போ சில்லறை கட்சிக்காரவங்க அந்தந்த மாவட்டத்தில் உள்ளதை எடுத்துரைப்பார்கள். அது புரிந்து கொண்டு ஆளுங்கட்சிக்காரவங்க செய்யும். அதாவது சில்லறை கட்சி. அது எதிர்கட்சிக்கும் அது பொருந்தும். அதனால் சில்லறை கட்சிக்கு விதியின் 5ஆம் இடம். அடுத்தது தேசிய கட்சிக்கு 6 எழுத்து. அந்த 7 எழுத்து. அந்த 7 எழுத்துக்குரிய எண்ணிலும் 8, 4, 2, 7, 1, 2, 4 எல்லாம் கூட்டா 28. அதோடைய விதி என்பது 1. அப்போ தேசிய கட்சிங்கிறது அந்தந்த நாட்டுகளில் முதற் கட்சியாக இருக்குது. அதுக்கு தேசிய கட்சி. அந்த தேசிய கட்சியில் அதோடைய விதிங்கிறது 1. அப்போ தேசிய கட்சிங்கிறது அந்தந்த நாட்டில் ஆண்ட கட்சியாக எதிர்கட்சியாக இருக்குதா தேசிய கட்சின்னு பேர். அதனால் தேசிய கட்சியோட விதியின் 1. அடுத்தது மாநில கட்சிக்கு 7 எழுத்து. அந்த 7 எழுத்துக்குரிய எண்ணிலும் 8, 9, 4, 7, 1, 2, 4 எல்லாம் கூட்டா 35. அதோடைய விதி என்பது 8. அப்போ மாநில கட்சிக்கு 8ஆம் இடம். மாநில கட்சிங்கிறது மாநிலத்தை எது மாநிலத்தை அங்கீகரிக்கப்படுகிறதோ அதையெல்லாம் மாநில கட்சியோட விதியின் 5. அப்போ மாநில கட்சி சொல்லக்கூடியது அது மத்திய அரசில் சொல்லுவாங்க மாநில கட்சி அப்படின்னு. ஆனால் மாநில கட்சிக்காரவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய விதிங்கிறது 8ஆம் இடம். அடுத்தது கொள்கைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 3, 4, 5 எல்லாம் கூட்டாக 12. அதோடைய விதி என்பது 3. இப்போ கொள்கை அவங்கங்க எண்ணத்து அடிப்படையில் தான் கொள்கையை உருவாக்குறது. அவங்கவுங்க பிடிச்சிட கொள்கைன்னு சொல்லுவாங்க. பிடிக்காதுன்னு மற்றவங்க ஏற்றிக்கொள்ள மாட்டாங்க. அவங்கவுங்க நினச்சி பேசுகிறது அது கொள்கை, என்னுடைய கொள்கை தான் அப்படின்னு. ஆனால் கொள்கையோட விதியின் 12. அதோட விதியின் 3. கொள்கைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 3, 4, 5 இதெல்லாம் கூட்டாக 12. அதோட விதிங்கிறது 3. அப்போ கொள்கையோட விதியின் 3. கோடாங்கி உடுக்கடிக்கிறவன், தாயம் போடுறவன், முத்து புட்டு பார்க்குறவன், சாமி ஆடுறவன் எல்லாமே கோடாங்கிக்கு 4 எழுத்து.
அந்த 4 எழுத்துக்குரிய எணி தான் 6, 3, 8, 2 எல்லாம் கூட்டா 19. அது விதி என்பது 1. அப்போ கோடாங்கிக்கு வந்து விதியின் 1ஆம் இடம். அடுத்தது வங்கி. வங்கிக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிலும் 5, 8, 2 எல்லாம் கூட்டா 15. அதோடைய விதி என்பது 6. இப்போ வங்கிக்கு வந்து 6ஆம் இடம். வங்கிக்கு வந்து 6ஆம் இடத்து பலன் வருகிறது. அடுத்ததாக வந்து கூட்டுறவு. கூட்டுறவுக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்கிறது 1, 2, 7, 8, 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 25. அதோடைய விதி என்பது 7. இப்போ கூட்டுறவுக்கு வந்து விதியின் 7. கூட்டுறவுக்கு வந்து விதியின் 7. கூட்டுறவு அந்தந்த கிராமத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டுறவு இருக்கின்றது. அதுதான் கூட்டுறவு. கூட்டுறவோட விதியின் 7. அடுத்தது சேமிப்பு. சேமிப்புக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிலும் 4